Welcome to this math class. 7th standard 4th chapter expressions using letter numbersல 4.5 ஓட figure it out தான் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த figure it outல இருக்கிற ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸோட மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சூட்டபிள் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். First question. One plate of jowar roti costs rupees 30 and one plate of pulav costs 20 rupees. இப்போ ஒரு பிளேட் ஆஃப் ஜோவர் ரொட்டி வந்து 30 ருபீஸ் காஸ்ட் சொல்கிறாங்க. ஒன் பிளேட் ஆஃப் புலாவ் காஸ்ட் வந்து 20 ருபீஸ் சொல்கிறாங்க. இஃப் எக்ஸ் பிளேட்ஸ் ஆஃப் ஜோவர் ரொட்டி அண்ட் ஒய் பிளேட்ஸ் ஆஃப் புலாவ் வேர் ஆர்டர்ட் இன் எ டே, விச் எக்ஸ்பிரஷன்ஸ் டிஸ்கிரைப் த டோட்டல் அமௌண்ட் இன் ருபீஸ் ஏர்ன் தட் டே. இப்போ எக்ஸ் பிளேட்ஸ் ஜோவர் ரொட்டியும் ஒய் பிளேட்ஸ் புலாவும் ஒரு டேயில் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த டேயில் வந்து டோட்டல் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸுங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ஆஃப் ஜோவர் ரொட்டி. ஒய்ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ஆஃப் புலாவ். ஒரு பிளேட் ரொட்டியோட காஸ்ட் 30 ருபீஸ் அப்படின்னா எக்ஸ் பிளேட்ஸ் ஆஃப் ரொட்டியோட காஸ்ட் வந்து என்னது? 30 இன்ட்டு எக்ஸ். ஒரு பிளேட் புலாவோட காஸ்ட் 20 ருபீஸ் அப்படின்னா ஒய் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ஆஃப் புலாவ் வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகும்? தட் இஸ் 20 ஒய். இப்போ டோட்டல் அமௌண்ட் ஏர்ன்ட் வந்து எவ்வளவு? 30x + 20y. இப்போ இதில் இருக்கிற 5 ஆப்ஷன்ஸில் கரெக்டான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். கரெக்டான ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புஷ்பிதா செல்ஸ் 2 types ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே, சம்பக் அண்ட் மேரிகோல்டு. புஷ்பிதா 2 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ், சம்பக் மேரிகோல்டு ரெண்டையும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சேல் பண்ணுறா. பி கஸ்டமர்ஸ் ஒன்லி பாட் சம்பக். பிங்கிறது சம்பக் மட்டும் வாங்குகிற நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். Q customers only bought marigold. இப்போ Qங்கிறது என்னது? மேரிகோல்டை மட்டும் வாங்குகிற நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். அண்ட் R customers bought both. அப்போ ஆறுங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரெண்டு ஃப்ளவர்ஸுமே வாங்குறவங்க. ஆன் த சேம் டே ஷீ கேவ் அவே எ டைனி நேஷ்னல் ஃப்ளாக் டு எவ்ரி கஸ்டமர். அந்த டேலேயே ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு சின்ன நேஷ்னல் ஃப்ளாக் வந்து கொடுக்குறா. How many flags did she give away that day? அப்போ எத்தனை நேஷ்னல் ஃப்ளாக் வந்து அவள் கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பிங்கிறது சம்பக் மட்டும் வாங்குகிற நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். அப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஃப்ளாக் கொடுக்கணும். க்யூங்கிறது மேரிகோல்டு மட்டும் வாங்குகிற நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். அவங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாக் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆறுங்கிறது ரெண்டு ஃப்ளவர்ஸையும் வாங்குகிற நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். அப்போ அவங்களுக்கும் ஒவ்வொரு நேஷ்னல் ஃப்ளாக் கொடுக்கணும். இப்போ மொத்தம் எவ்வளவு கொடுக்கணும்? P + Q + R. கொடுத்துருக்க 6 ஆப்ஷன்ஸில் கரெக்டான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். இந்த P + Q + R தான் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். தேர்ட் ஒன். எ ஸ்னெயில் இஸ் ட்ரைங் டு கிளைம் அலாங் த வால் ஆஃப் எ டீப் வெல். ஒரு ஸ்னெயில் ஒரு ஆழமான கிணத்தோட வாலில் ஏறதுக்கு ட்ரை பண்ணுது. During the day, it climbs up U centimeter and during the night it slowly slips down D centimeter. டே டயத்தில் அது U சென்டிமீட்டர் வந்து மேலே ஏறுது, நைட் டயத்தில் அது D சென்டிமீட்டர் ஸ்லிப் டவுன் ஆகுது. This happens for 10 days and 10 nights. அது 10 days 10 நைட்ஸாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஏ. ரைட் அன் எக்ஸ்பிரஷன் டிஸ்கிரைபிங் ஹவு ஃபார் அவே த ஸ்னெயில் இஸ் ஃப்ரம் இட் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்னெயிலோட ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்னெயில் வந்து டே டயத்தில் U சென்டிமீட்டர் மேலே ஏறுது, நைட் டயத்தில் D சென்டிமீட்டர் ஸ்லிப் டவுன் ஆகுது. டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ஸ்னெயில் இன் 10 days and 10 nights. 10 days 10 நைட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் ஸ்னெயிலு? டே டைமில் U சென்டிமீட்டர் கிளைம் அப் பண்ணி நைட் டைமில் D சென்டிமீட்டர் ஸ்லிப் டவுன் ஆகுது. ஒரு நாளைக்கு ஸ்னெயில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து என்னது? U - D. அப்போ 10 டேஸ்க்கு வந்து 10 into U - D சென்டிமீட்டர். இப்போ எக்ஸ்பிரஷன் என்ன? 10 into U - D. B. What can we say about the snail's movement if D greater than U? D greater than U இருந்தால் ஸ்னெயிலோட மூமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இஃப் D greater than U, the snail slips down more than it climbs. அது ஏறதை விட அதிகமாக ஸ்லிப் டவுன் தான் இருக்கும். அப்போ என்னாகும்? இட் மீன்ஸ் த ஸ்னெயில் கான்ட் ரீச் த டாப். அப்போ அது வந்து டாப்க்கு வந்து வரவே முடியாது. ஏன்னா ஏறதை விட ஸ்லிப் டவுன் ஆகிறது அதிகமாக இருந்தால் அது டாப்க்கு வந்து வரவே முடியாது. ஃபோர்த் ஒன்.
Radha is preparing for a cycling race and practices daily. ராதா சைக்கிளிங் ரேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எவ்ரிடே ப்ராக்டிஸ்க்கு போகிறா. த ஃபஸ்ட் வீக் ஷீ சைக்கிள்ஸ் 5 கிலோமீட்டர் எவ்ரிடே. வாரத்தில் ஒவ்வொரு நாளும் 5 கிலோமீட்டர் வந்து சைக்கிளிங் போகிறா. எவ்ரி வீக் ஷீ இன்க்ரீசஸ் த டெய்லி டிஸ்டன்ஸ் சைக்கிள்டு பை Z கிலோமீட்டர். அடுத்தடுத்த வாரம் ஒவ்வொரு வாரமும் Z கிலோமீட்டர் டெய்லி இன்க்ரீஸ் பண்ணுறா. How many kilometers would Radha have cycled after 3 weeks? எத்தனை கிலோமீட்டர் 3 வாரத்துக்கு அப்புறமா சைக்கிளிங் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் வீக்கில் எவ்ரிடே எவ்வளோ கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணுறா ராதா? இட் இஸ் 5 கிலோமீட்டர். இப்போ எவ்ரி வீக் வீக்கில் எவ்வளவு? 7 × 5 கிலோமீட்டர். இப்போ செகண்ட் வீக்கில் இந்த 5 கிலோமீட்டரை விட Z கிலோமீட்டர் வந்து அதிகமாக சைக்கிளிங் போகிறா. அப்போ இங்கே செகண்ட் வீக்கில் என்னாகும்? எவ்ரிடே வந்து 5 + Z ஆகும். அதுவே எவ்ரி வீக்னா 7 × 5 + Z ஆகிடும். இப்போ தேர்ட் வீக்கில் Z அதிகமாகிறதுனால 5 + Z விட ஒரு Z அதிகமாகும். ஸோ 5 + 2Z ஆகிடும். இது வந்து எவ்ரிடேக்கு. தேர்ட் வீக் ஃபுல்லாக 7 × 5 + 2Z ஆகும். நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ராதா cycled in 3 weeks is equal to 7 × 5 + 7 × 5 + Z + 7 × 5 + 2Z. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் 3 வீக்ஸில் ராதா எவ்வளோ சைக்கிளிங் பண்ணியிருக்காங்கிறது கிடச்சிடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 7 5s are 35 + 7 × 5 + 7Z + 7 × 5 + 14Z. That is equal to 35 + 35 + 7Z + 35 + 14Z. That is equal to 35 + 35 + 35 3 times plus 7Z plus 14Z. So that is equal to that panna 105 plus 21 is kilometer. Fifth one, in the following figure observe how the expression W plus 2 becomes 4W plus 20 along one path. Fill in the missing blanks on the remaining paths. The oval contain expressions and the boxes contain operations. சென்டரில் இருக்க W + 2 இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி 4W + 20 எப்படி ஆகுது அலாங் ஒன் பாத். இந்த ஒவ்வொரு ஓவல் ஷேப்பும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸஸ்லேயும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. பிளாங்க் ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணணும். W + 2 இருக்குது. -5ங்கிறது இந்த பாக்ஸில் இருக்குது. அப்போ W + 2 -5ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ W + 2 -5 +2 -5 வந்து -3 ஆகும். அப்போ இது என்ன கிடைக்கும்? W -3. அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ W -3 இங்கே இருக்குது. பாக்ஸில் வந்து × 3 இருக்குது. W -3 × 3. ஸோ என்ன கிடைக்கும்? 3W -9. 3W -9. இங்கே W + 2 இருக்குது. இங்கே -8 இருக்குது பாக்ஸில். ஸோ W + 2 -8 என்ன கிடைக்கும்? W -6 கிடைக்கும். ஏன்னா +2 -8 வந்து -6. அப்போ இந்த ஓவல் ஷேப்பில் என்ன கிடைக்கும்? W -6 கிடைக்கும். -4 கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். அப்போது W -6 -4 கால்குலேட் பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும்? W -10 கிடைக்கும். இப்போ இந்த ஓவல் ஷேப்பில் W -10 அப்படின்னு கிடைக்கும். W + 2ஓட +3 பண்ணணும். இப்போ W + 2 +3 என்ன வேல்யூ? W + 5. அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ W + 5 × 4 பண்ணணும். 4W + 20. ஸோ அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ W + 2ஓட +3 இங்கே பண்ணணும். ஸோ W + 2 +3 என்ன வேல்யூ? W + 5. இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? W + 5. இப்போ இந்த பாக்ஸில் × 4 இருக்கிறதுனால W + 5 × 4 பண்ணணும். தட் இஸ் 4W + 20. இதோட வேல்யூ வந்து 4W + 20 தான் கிடைக்கும். A local train from Yahampur to Vahampur stops at 3 stations at equal distances along the way. யஹாம்பூர்லேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற 3 ஸ்டேஷன்ஸில் ஸ்டாப் ஆகி வஹாம்பூருக்கு வந்து போகுது. The time taken in minutes to travel from one station to next station is the same
and is denoted by t. ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் வந்து t மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஸ்டேஷனுக்குமே ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க. S1ங்கிறது ஸ்டேஷன் 1, S2ங்கிறது ஸ்டேஷன் 2, S3ங்கிறது ஸ்டேஷன் 3. The train stops for 2 minutes at each of the 3 stations. இப்போ ட்ரெயின் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் 2 minutes ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் கிளம்பி போகுது. There are 4 segments and 3 stops of 2 minutes. எத்தனை செக்மெண்ட் இருக்குது? இங்கே இந்த யஹாம்பூர் ஸ்டேஷன் 1 வந்து 1, இது ஒரு 2, 3, 4 செக்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டாப்ஸ் இருக்குது. டைம் டேக்கன் டு ட்ராவல் ஒன் ஸ்டேஷன் டு அனதர் ஸ்டேஷன். ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணதுக்கு உண்டான டைம் வந்து எவ்வளவு? t minutes. டைம் டேக்கன் டு ட்ராவல் ஃப்ரம் யஹாம்பூர் டு பஹாம்பூர். யஹாம்பூர்லேருந்து பஹாம்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா, இங்கே வந்து 4t இருக்கு இல்லையா? ஸோ 4 into t ப்ளஸ் 3 ஸ்டேஷன்ஸில் 2 minutes ஸ்டாப் ஆகுது. அப்போ இங்கே 3 2s இருக்குது. ஸோ 3 into 2. ஸோ 4t plus 6 minutes. If t is equal to 4, what is the time taken to travel from Yahampur to Bahampur? If t is equal to 4, time taken to travel is equal to 4t plus 6. அப்போ t க்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணணும். So 4 into 4 plus 6, that is 16 plus 6, 22 minutes. Next B, what is the algebraic expression for the time taken to travel from Yahampur to Bahampur? இப்போ என்ன algebraic expression கேட்டிருக்காங்க? 4 into t plus 3 into 2. Expression for the time taken to travel from Yahampur to Bahampur. ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். 4t plus 6. Expression is 4t plus 6 minutes. Simplify the following expressions. A, first A term எல்லாம் தனியாக எழுதலாம். ஸோ 3a 8a minus 7a இருக்குது. 3a plus 8a minus 7a plus next b term எழுதலாம். 9b minus 4b 9b minus 4b. next number terms எழுதிக்கலாம். minus 6 plus 16 plus minus 6 plus 16. terms செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3a plus 8a வந்து 11a, 11a minus 7a வந்து 4a plus 9b minus 4b வந்து 5b, minus 6 plus 16 வந்து plus 10. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். இப்போ 3a வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 into 3a வந்து என்ன ஆகும்? 9a. இப்போ 3 into 3bயை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது என்னாகும்? மைனஸ் 9b. இப்போ a டேர்ம்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணிக்கலாம், அப்புறம் b டேர்ம்ஸ்லாம் செப்பரேட் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்பர்ஸ். 9a மைனஸ் 8a ஒரு டேர்ம் ப்ளஸ் மைனஸ் 9b மைனஸ் 4b ஒரு டேர்ம் மைனஸ் 16. ஸோ 9a மைனஸ் 8a வந்து a, மைனஸ் 9b மைனஸ் 4b வந்து மைனஸ் 13b மைனஸ் 16. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த 2வையும் இந்த ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4x ஃபஸ்ட் டேர்ம், 2 3s are 6 மைனஸ் 6 ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் தனி எழுதிக்கலாம். 4x ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 மைனஸ் 6 இருக்குது. 4x ப்ளஸ் 8x 12x, 12 minus 6 6. So plus 6. Next one. 8x minus of 2x minus 3 plus 12 இருக்குது. இப்போ 8x அப்படி எழுதிடலாம். இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா வெளியே நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் 2x வந்து மைனஸ் 2xஆக மாறும், இந்த மைனஸ் 3 வந்து ப்ளஸ் 3ஆக மாறும். ப்ளஸ் 12. இப்போ 8x மைனஸ் 2x வந்து 6x ப்ளஸ் 3 ப்ளஸ் 12 வந்து 15. Next one. 8h minus within bracket 5 plus 7h plus 9 இருக்குது. That is equal to 8h. இப்போ வந்து ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது வெளியே நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ் 5 வந்து மைனஸ் 5 ஆகும், ப்ளஸ் 7h வந்து மைனஸ் 7h ஆகும், ப்ளஸ் 9. இப்போ 8h மைனஸ் 7h ஒன்று எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் h ப்ளஸ் 9 minus 5 is 4. h plus 4 the answer. Next one. 23 plus 4 into 6m minus 3 இருக்குது.
ஃபஸ்ட்டு 23 எழுதிடலாம். ப்ளஸ் இப்போ 4 வந்து ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 6 வந்து 24m ஆகிடும். மைனஸ் 4 × 3 வந்து 12n ஆகிடும். minus 8n minus 3m minus 18. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதிக்கலாம். 24m minus 3m plus minus 12n minus 8n plus 23 minus 18. So 24m minus 3m வந்து 21m minus 12n minus 8n minus 20n plus 23 minus 18, that is 5. 21m minus 20n plus 5. Eighth one, add the expressions given below. A 4d minus 7c plus 9 and 8c minus 11 plus 9d. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கிறோம். 4d minus 7c plus 9 plus 8c minus 11 plus 9d. So that is equal to, இப்போ d term என்னதெல்லாம் 4d plus 9d. Next c term minus 7c plus 8c plus 9 minus 11. So 4d plus 9d வந்து எவ்வளவு 13d minus 7c plus 8c வந்து plus c plus 9 minus 11 வந்து minus 2. 13d plus c minus 2. Next one, minus 6f plus 19 minus 8s plus second term minus 23 plus 13f plus 12s. டேர்ம்லாம் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். minus 6f plus 13f. அடுத்து s டேர்ம் எழுதிக்கலாம். plus minus 8s plus 12s. அப்புறம் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். plus 19 minus 23. minus 6f plus 13f. 13லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 7. ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 7f. minus 8s plus 12s. 12லேருந்து 8 மைனஸ் பண்ணோன்னா 4. ஸோ ப்ளஸ் 4s. இப்போ 23லேருந்து 19 மைனஸ் பண்ணால் 4. மைனஸ் இருக்கிறதுனால minus 4. 7f plus 4s minus 4. Next c, 8d minus 14c plus 9 plus 16c minus of 11 plus 9d. இப்போ 8d minus 14c plus 9 plus 16c, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். வெளியே நெகட்டிவ் சைன் இருக்குது, ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது minus 11 இங்கே minus 9d கிடைக்கும். இப்போ d டேர்ம்லாம் எழுதலாம். 8d minus 9d. நெக்ஸ்ட்டு c டேர்ம் ப்ளஸ் minus 14c plus 16c plus 9 minus 11. 8d minus 9d வந்து minus d ஆகும். minus 14c plus 16c அது வந்து plus 2c ஆகும். 60லேருந்து 14 மைனஸ் பண்ணோன்னா plus 2. 9 minus 11. 11லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 2. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால minus 2. 2c minus d minus 2. Next d, 6f minus 20 plus 8s plus 23 minus 13f minus 12s. f terms first எழுதிக்கலாம். 6f minus 13f plus s term எழுதிக்கலாம். 8s minus 12s. நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ப்ளஸ் 23 இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் 20 வந்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ 6f minus 13f. 13லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 7. இங்கே மைனஸ் என் இருக்கிறதுனால minus 7f ஆகிடும். 8s minus 12s. 12லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 4. இங்கே மைனஸ் என் இருக்கிறதுனால minus 4s ஆகிடும். 23 minus 20 வந்து 3 ப்ளஸ் 3 ஆகிடும். minus 7f minus 4s plus 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் E, 13m minus 12n plus 12n minus 13m. 13m minus 13m plus minus 12n plus 12n.
ஸோ 13m மைனஸ் 13m வந்து 0 ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் 12n ப்ளஸ் 12n 0 தான். த வேல்யூ இஸ் 0. மைனஸ் 26m ப்ளஸ் 24n ப்ளஸ் 26m மைனஸ் 24n. ஸோ m டேர்ம் எழுதிக்கலாம். மைனஸ் 26m ப்ளஸ் 26m ப்ளஸ் 24n மைனஸ் 24n. ஸோ இப்போ இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். இந்த வேல்யூ இஸ் 0. 9th one, subtract the expressions given below. Subtraction பண்ணணும். A 9a minus 6b plus 14 from 6a plus 9b minus 18. This term from this term கொடுத்துருக்கிறதுனால செகண்ட் டேர்ம் தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்புறம் ஃபஸ்ட் டேர்மை செகண்ட் எழுதி மைனஸ் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 6a ப்ளஸ் 9b மைனஸ் 18 எழுதிக்கலாம். இப்போ வந்து ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். வெளியே நெகட்டிவ் சைன் இருக்குது. இந்த 9ஏங்கிறது வந்து ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது மைனஸ் 9a ஆகும். இந்த மைனஸ் 6b வந்து ப்ளஸ் 6bயாக மாறும். ப்ளஸ் 14 வந்து மைனஸ் 14. 6a மைனஸ் 9a ப்ளஸ் 9b ப்ளஸ் 6b ப்ளஸ் மைனஸ் 18 மைனஸ் 14. 6a மைனஸ் 9a மைனஸ் 3a ப்ளஸ் 9b ப்ளஸ் 6b வந்து 15b மைனஸ் 18 மைனஸ் 14 இப்போ மைனஸ் 32 கிடைக்கும். ஸோ மைனஸ் 3a ப்ளஸ் 15b மைனஸ் 32 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பி, சப்ட்ராக்ட் திஸ் டேர்ம் ஃப்ரம் திஸ் டேர்ம் கொடுத்துருக்கிறதுனால அது செகண்ட் டேர்மை ஃபஸ்ட் எழுதியிருக்கிறோம். இங்கே ஃபஸ்ட் டேர்மை செகண்ட் எழுதியிருக்கோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ 7y மைனஸ் 10 ப்ளஸ் 3xை ஃபஸ்ட் அப்படி வச்சுக்கலாம். இங்கே ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது இங்கே மேலேயே மைனஸ் சைன் இருக்கிறதுனால இந்த மைனஸ் 15 வந்து ப்ளஸ் 15xஆக மாறும். ப்ளஸ் 13 மைனஸ் 13, இங்கே மைனஸ் 9 இருக்குது, அப்போ ப்ளஸ் 9y ஆகும். எக்ஸ் டேர்ம் எழுதலாம். 3x 15x. நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம் எழுதலாம். ப்ளஸ் 7y ப்ளஸ் 9y ப்ளஸ் மைனஸ் 10 மைனஸ் 13. 3x ப்ளஸ் 15x வந்து 18x கிடைக்கும். 7y ப்ளஸ் 9y வந்து 16y கிடைக்கும். மைனஸ் 10 மைனஸ் 13 மைனஸ் 23. 18x ப்ளஸ் 16y மைனஸ் 23 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சி, சப்ட்ராக்ட் திஸ் டேர்ம் ஃப்ரம் திஸ் டேர்ம். இப்போ 11 மைனஸ் 10g ப்ளஸ் 3h. ப்ராக்கெட் வந்து ரிமூவ் பண்ணணும். வெளியே வந்து நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ 17gங்கிறது மைனஸ் 17gயாக மாறும். ப்ளஸ் 9 மைனஸ் 9, இங்கே மைனஸ் 7 இருக்குது, ப்ளஸ் 7hஆக மாறும். ஜி டேர்ம்லாம் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். மைனஸ் 10g மைனஸ் 17g ப்ளஸ் 3h ப்ளஸ் 7h ப்ளஸ் 11 மைனஸ் 9. மைனஸ் 10g மைனஸ் 17g வந்து மைனஸ் 27g. 3h ப்ளஸ் 7h வந்து ப்ளஸ் 10h ப்ளஸ் 11 மைனஸ் 9 வந்து ப்ளஸ் 2. மைனஸ் 27g ப்ளஸ் 10h ப்ளஸ் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் டி, சப்ட்ராக்ட் திஸ் டேர்ம் ஃப்ரம் திஸ் டேர்ம். இப்போ இதை ஃபஸ்ட் எழுதணும். 6a மைனஸ் வித்தின் ப்ராக்கெட் 9b ப்ளஸ் 18 மைனஸ் 9a மைனஸ் 6b ப்ளஸ் 14 தட் இஸ் ஈக்குவல் டு 6a. இப்போ அடுத்து ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். வெளியே நெகட்டிவ் சைன் இருக்குது. இப்போ 9b வந்து மைனஸ் 9b ஆகும். ப்ளஸ் 18 மைனஸ் 18 ஆகும். இங்கேயும் ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் சைன் இருக்குது. இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது 9a வந்து மைனஸ் 9a மாறும். மைனஸ் 6b வந்து ப்ளஸ் 6b ப்ளஸ் 14 வந்து மைனஸ் 14ஆக மாறும். ஏ டேர்ம் எல்லாம் எழுதிக்கலாம். 6a மைனஸ் 9a. அடுத்து பி டேர்ம் எழுதிக்கலாம். மைனஸ் 9b ப்ளஸ் 6b. நெக்ஸ்ட்டு நம்பர் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். மைனஸ் 18 மைனஸ் 14. 6a மைனஸ் 9a. 9லேருந்து 6ஐ மைனஸ் பண்ணி 9ஓட சைன் போடணும். மைனஸ் 3a minus 9b plus 6b. Minus 9 plus 6 is minus 3. So, minus 3b. Minus 18 minus 14 வந்து minus 32. So, minus 3a minus 3b minus 32 தான் answer. Next, E. Subtract this term from this term. So, minus 3y plus 8 minus 3x minus 10x plus 2 plus 10y. Minus 3y plus 8 minus 3x
ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். வெளியே நெகட்டிவ் சைன் இருக்குது. இப்போ 10x மைனஸ் 10x ஆகும், ப்ளஸ் 2 மைனஸ் 2 ஆகும், ப்ளஸ் 10y வந்து மைனஸ் 10y ஆகும். ஸோ இப்போ ஒய் டேர்ம்லாம் எழுதிக்கலாம். மைனஸ் 3y மைனஸ் 10y ப்ளஸ் அடுத்து எக்ஸ் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். மைனஸ் 3x மைனஸ் 10x. அப்புறம் நம்பர் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். 8 மைனஸ் 2. ஸோ மைனஸ் 3y மைனஸ் 10y வந்து மைனஸ் 13y ஆகிடும். மைனஸ் 3x மைனஸ் 10x வந்து மைனஸ் 13x ஆகும். ப்ளஸ் 8 மைனஸ் 2 வந்து 6 ஆகும். மைனஸ் 13y மைனஸ் 13x ப்ளஸ் 6 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் f. Subtract this term from this term. So 7h minus 8g plus 20 minus 8g plus 4h minus 10. 7h minus 8g plus 20. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். வெளியே வந்து மைனஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் 8g வந்து மைனஸ் 8g மாறும். ப்ளஸ் 4h மைனஸ் 4h ஆகும். மைனஸ் 10 வந்து ப்ளஸ் 10 ஆகும். இப்போ h டேர்ம் ஃபுல்லாக எழுதிக்கலாம். 7h மைனஸ் 4h. அடுத்து g டேர்ம் எழுதிக்கலாம். மைனஸ் 8g மைனஸ் 8g இருக்குது. அப்புறம் நம்பர் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். 20 ப்ளஸ் 10. 7h மைனஸ் 4h வந்து 3h. மைனஸ் 8g மைனஸ் 8g வந்து மைனஸ் 16g ப்ளஸ் 20 ப்ளஸ் 10 தட் இஸ் 30. 3h minus 16g plus 30 the answer. 10th one. Describe situations corresponding to the following algebra expressions. First one A, 8x plus 3y. A driver takes 8 long trips of x kilometer and 8 short trips of y kilometer. ஒரு driver 8 long trips, ஒவ்வொரு long trip ஓட distance வந்து x kilometer. அப்புறம் 8 short trips, ஒவ்வொரு short trip ஓட டிஸ்டன்ஸ் வந்து y கிலோமீட்டர் போனார் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 8x ப்ளஸ் 8y கிலோமீட்டர். ஒரு லாங் ட்ரிப்போட டிஸ்டன்ஸ் x கிலோமீட்டர், ஒரு ஷார்ட் ட்ரிப்போட டிஸ்டன்ஸ் வந்து y கிலோமீட்டர். 8 லாங் ட்ரிப்ஸு 8 ஷார்ட் ட்ரிப்ஸு. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 8x ப்ளஸ் 8y கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் 8x ப்ளஸ் 3yக்கு நம்ம சிச்சுவேஷன் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 15x மைனஸ் 2xக்கு சிச்சுவேஷன் டிஸ்கிரைப் பண்ணணும். 15x மைனஸ் 2x. A shop has 15 boxes of toys. ஒரு ஷாப்பில் வந்து 15 பாக்ஸஸில் வந்து டாய்ஸ் இருக்குது. ஈச் வித் எக்ஸ் டாய்ஸ், ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எக்ஸ் நம்பர் ஆஃப் டாய்ஸ் இருக்குது. தே செல் 2 பாக்ஸஸ், 2 பாக்ஸ் சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா எத்தனை டாய்ஸ் வந்து மீதி இருக்கும் ஷாப்பில்? The number of toys left is equal to 15x minus 2x. 15 பாக்ஸ் ஆஃப் டாய்ஸ்லேருந்து 2 பாக்ஸ் ஆஃப் டாய்ஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்பர் ஆஃப் டாய்ஸ் லெஃப்ட் வந்து கிடச்சிரும். இதுதான் இந்த ஈக்குவேஷனுக்கு உண்டான சிச்சுவேஷன். 11th one. Imagine a straight rope. If it is cut once as shown in the picture, we get 2 pieces. இங்கே ஒரு ரோப் இருக்குது. அதை வந்து ஒரு கட் பண்ணால் எத்தனை பீசஸ் கிடைக்குது? 2 பீசஸ் கிடைக்குது. If the rope is folded once and then cut as shown, we get 3 pieces. இப்போ இந்த ரோப்பை வந்து 1 ஃபோல்ட் ஆகிருக்கு, ஒரு கட் பண்ணியிருக்கு. இப்போ எத்தனை பீசஸ் கிடச்சிருக்கு? இது ஒரு பீஸ் 1, இது 2, இது 3 கிடச்சிருக்கு. Observe the pattern and find the number of pieces if the rope is folded 10 times and cut. இந்த பேட்டர்னை அப்சர்வ் பண்ணி 10 டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி கட் பண்ணால் எத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. What is the expression for the number of pieces when the rope is folded r times and cut? அதே மாதிரி r டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணால் எத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ் கிடைக்கும் ரோப்பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ரெஷன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ரோப் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்பர் ஆஃப் ஃபோல்ட்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் பீசஸ் எத்தனை எழுத போகிறோம். ஆனால் எப்போதும் எவ்ரி டைம் வந்து ஒரு கட் தான் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோல்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து ஃபோல்டு பண்ணாமல் இருக்கும்போது இந்த பிக்சர் தட் இஸ் 0 ஃபோல்டு. நம்பர் ஆஃப் பீசஸ் எத்தனை இருக்குது? 1, 2 இருக்குது. ஸோ 2 எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஃபோல்ட்ஸ் 1 ஃபோல்டு பண்ணுறாங்க. பீசஸ் எத்தனை இருக்குது? இந்த போர்ஷன் வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோல்ட்ஸ் 1 இருக்கும்போது 3 பீசஸ் ஆஃப் ரோப் கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஃபோல்டு இருக்குது, இங்கே ஒரு ஃபோல்டு இருக்குது. ஸோ 2 ஃபோல்ட்ஸ் இருக்குது. கட் வந்து ஒரே கட்டு தான். இப்போ எத்தனை பீசஸ் இருக்குது?
1 2 3 4 2 ஃபோல்ட்ஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பீசஸ் எத்தனை கிடைக்கும்? 4 பீசஸ் கிடைக்குது rope. இப்போ இது எப்படி எழுதலாம் அந்த பேட்டர்ன் அப்படின்னா 0 + 2 1 + 2 2 + 2, அதாவது 1 ஃபோல்டுனா 1 + 2 இருக்குது பீசஸ், 2 ஃபோல்ட்ஸ்னா 2 + 2 இருக்குது பீசஸ். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 10 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணால் நம்பர் ஆஃப் பீசஸ் என்ன கிடைக்கும்? 10 + 2 தட் இஸ் 12 பீசஸ் கிடைக்கும். 6 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணால் எத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ் கிடைக்கும்? 6 + 2 பீசஸ் தான் கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸ்பிரஷன் என்னது? எக்ஸ்பிரஷன் இஸ் r + 2 pieces. 12th one. Look at the matchstick pattern below. Observe and identify the pattern. இதில் matchstick pattern கீழே கொடுத்துருக்காங்க. அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் உள்ள பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். How many matchsticks are required to make 10 such squares? இப்போ 10 ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. How many are required to make W squares? அதுமாதிரி W squares மேக் பண்ணுறதுக்கு எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன், இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர் எத்தனை இருக்குது? ஸ்கொயர்ஸ் மேட்ச்ஸ்டிக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 இருக்குது. மேட்ச்ஸ்டிக்ஸ் எத்தனை தேவைப்படுது? 1 2 3 4 4 மேட்ச்ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. இது 2 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸ்கொயர் வந்து 2 இருக்குது. எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 7 மேட்ச்ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 3 இருக்குது. மேட்ச்ஸ்டிக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போது நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து எழுதிக்கலாம். எத்தனை ஸ்கொயர் இருக்குது? ஃபஸ்ட்டு ஒன்னில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எத்தனை தேவைப்படுது? 4 தேவைப்படுது. இந்த செகண்ட் ஒன்னில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. எத்தனை மேட்ரிக்ஸ் தேவைப்படுது? 7 தேவைப்படுது. தேர்ட் ஒன்னில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. மேட்ரிக்ஸ் எவ்வளோ தேவைப்படுது? 10 தேவைப்படுது. இப்போது இதை வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 4 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 எப்படி எழுதுறது? இந்த 4 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 எப்படி எழுதுறது அப்படின்னா 3 × 1 + 1 அப்படின்னு எழுதலாம். 3 × 1 வந்து 3, 3 + 1 4. நெக்ஸ்ட் 7 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 எப்படி எழுதுறது அப்படின்னா 3 × 2 + 1 எழுதலாம். 3 × 2 6, 6 + 1 7. 10 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 எப்படி எழுதுறது? 3 × 3 + 1, ஒரே பேட்டர்ன். தட் இஸ் 9 + 1 10. 1 ஸ்கொயருக்கு 3 × 1 + 1 மேட்ரிக்ஸ் தேவைப்படுது. 2 ஸ்கொயர்ஸ்க்கு 3 × 2 + 1 ஸ்கொயர் தேவைப்படுது. அப்போ 3 ஸ்கொயர்ஸ்க்கு இந்த இடத்துல 3 வரணும். 10 ஸ்கொயர்ஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் தேவைப்படும்? இப்போ 3 × இந்த இடத்துல 10ஆல் மல்டிப்ளை பண்ணி +1. 3 × 10 30 + 1 31. 10 ஸ்கொயர்ஸ்க்கு 31 மேட்ரிக்ஸ் தேவைப்படும். W ஸ்கொயருக்கு எத்தனை மேட்ரிக்ஸ் தேவைப்படும் அப்படின்னா 3ஐ Wஆல் மல்டிப்ளை பண்ணி +1 பண்ணணும். ஸோ எத்தனை மேட்ரிக்ஸ் தேவைப்படும்? 3W + 1 மேட்ரிக்ஸ் தேவைப்படும். To make W squares we need 3W + 1 matchsticks. 13th one. Have you noticed how the colors change in a traffic signal? The sequence of color changes is shown below. இப்போ டிராஃபிக் சிக்னலில் கலர்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அது கீழே கொடுத்துருக்குறாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் கலர் சேஞ்சஸ். ஃபைண்ட் த கலர் அட் பொசிஷன் 90, 190, 343. இந்த பொசிஷனில் வந்து என்ன கலர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் எக்ஸ்பிரஷன் டு டிஸ்கிரைப் த பொசிஷன் ஃபார் ஈச் கலர். ஒவ்வொரு கலருக்கும் இதில் பொசிஷனை டிஸ்கிரைப் பண்ணுற எக்ஸ்பிரஷன் வந்து கேட்டிருக்காங்க. டிராஃபிக் சிக்னல் இருக்கிற ரெட் கலர் லைட் வந்து எந்தெந்த பொசிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரெட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. இதுக்கு அடுத்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 5th இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 எழுதிடலாம். அதாவது 5. அதுக்கப்புறம் எந்த பொசிஷனில் வரும் அப்படின்னா இப்போ 6 7 8 போக 9th பொசிஷனில் ரெட் வரும். நெக்ஸ்ட்டு எல்லோ எடுத்துக்கலாம். எல்லோ வந்து இப்போ வந்து 2nd பொசிஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்து 4th இருக்குது. ஸோ 2 4. அப்புறம் அதுக்கு அடுத்து எப்போ வரும்? 5 விட்டுட்டு இப்போ 6ல் வந்து எல்லோ வரும். 6க்கு அடுத்து 7 எடுத்துகிட்டு 8லேயும் வரும். அதுக்கப்புறம் 10ல் வரும். இப்படி போயிட்டே இருக்கும். க்ரீன் வந்து 3rd பொசிஷனில் இருக்குது. அதுக்கடுத்து எத்தனாவது பொசிஷனில் வர சான்சஸ் இருக்குது? 7th தான் வரும். 4 5 6 விட்டுட்டு 7th வரும்.
ஃபஸ்ட்டு வந்து தேர்டு பொசிஷனில் இருக்குது, அப்புறம் 7th பொசிஷனில் இருக்குது, தென் 8, 9, 10 போக 11ல் வரும் அண்ட் ஸோ ஆன். இவ்வளோ வந்து ஈஸியாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். nth டேர்ம் எனது 2n வரும். 3 வந்து 4 × 1 - 1 எழுதலாம். 4 - 1 is 3. 7 எப்படி எழுதலாம்? 4 × 2 - 1, 8 - 1 7 எழுதலாம். 11 வந்து 4 × 3 12 - 1 11 எழுதலாம். இந்த மாதிரி 4n - 1 எழுதலாம் டேர்மை. ரெட்டு எழுதணும். ரெட்டு வந்து எப்படி எழுதலாம்? 1 வந்து எப்படி எழுதலாம்? 4 × 1 - 3 1, 4 × 2 - 3 5, 9 எப்படி எழுதலாம்? 4 × 3 - 3 12 - 3. ஸோ இந்த பேட்டர்ன் எழுதலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 4n - 3 டேர்ம் வரும், nth டேர்ம். இன்னொன்று அப்சர்வ் பண்ணிங்கன்னா எல்லா ஈவன் பொசிஷன் நம்பர்லேயும் எல்லோ தான் இருக்கும். அதோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வந்து 2n. அதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரில் இருந்தும் எவ்ரி ஈவன் நம்பர்லேயும் எல்லோ தான் இருக்குது. 90, 190, 343 3 நம்பர் பொசிஷனுக்கும் என்ன லைட் வரும், என்ன கலர் லைட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 90யும் 190யும் எடுத்துட்டோம்னா அது வந்து ஈவன். ஸோ கண்டிப்பாக இது என்னவாக இருக்க முடியும்? ஈவன் நம்பராக இருக்கிறதுனால எல்லோ கலராக தான் இருக்க முடியும். 90, 190 ஆர் ஈவன் நம்பர் பொசிஷன்ஸ். அதனால் அது ரெண்டுமே வந்து எல்லோ கலராக தான் இருக்க முடியும். 90, 190 ஆர் எல்லோ இன் கலர். ரைட் எக்ஸ்பிரஷன் டு டிஸ்கிரைப் த பொசிஷன் ஃபார் ஈச் கலர் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் கலர் ரெட்டுக்கு வந்து 4n - 3. எக்ஸ்பிரஷன் ஃபார் எல்லோ கலருக்கு வந்து 2n. க்ரீன் கலருக்கு வந்து எக்ஸ்பிரஷன் வந்து 4n - 1. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் இந்த 343 பொசிஷன் நம்பருக்கு வந்து என்ன கலர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து 343 4ஆல் டிவைட் பண்ணலாம். 8 4s are 32, 23, 5 4s are 20, ரிமைண்டர் 3 வருது. கோஷன்ட் வந்து 85, ரிமைண்டர் வந்து 3 வருது. ஸோ ரிமைண்டர் 3 வந்தது அப்படின்னா 4n - 1க்கு தான் ரிமைண்டர் 3 வரும். ஸோ அது வந்து க்ரீன் லைட்டாக தான் இருக்க முடியும். 343 இஸ் க்ரீன் இன் கலர். க்ரீன் லைட் பொசிஷனை பாருங்கள். இப்போ இந்த 7ஐ வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 3 கிடைக்கும். 1 4s are 4, ரிமைண்டர் 3. 11ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 4s are 8, ரிமைண்டர் 3. 4n - 1 தான் ரிமைண்டர் 3 வந்து வரும். ஸோ 343 இஸ் க்ரீன் இன் கலர். 14th one, observe the pattern below. How many squares will be there in step 4, step 10, step 50? இந்த கீழே இருக்கிற பேட்டர்னை வந்து இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்னை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸ்டெப் 4, ஸ்டெப் 10, ஸ்டெப் 50லேருந்து எத்தனை ஸ்கொயர்ஸ் கிடைக்குங்கிறத சொல்லணும். ரைட் ஜென்ரல் ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலாவும் எழுதணும். How would the formula change if we want to count the number of vertices of all the squares? Vertices of squares நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் 1ல் வந்து எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. 5 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸ்டெப் 2ல் வந்து 2 4 6 8 9 இருக்குது. 9 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸ்டெப் 3ல் 3 6 9 12 13 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1ல் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது? 5 இருக்குது. ஸ்டெப் 2ல் 9 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸ்டெப் 3ல் 13 ஸ்கொயர்ஸ் இருக்குது. நமக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? ஸ்டெப் 4, ஸ்டெப் 10, ஸ்டெப் 50. இப்போ ஸ்டெப் 4ல் இவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி இது என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 9ஐ வந்து எப்படி எழுதலாம்? 5 + 4ன்னு எழுதலாம். 13 எப்படி எழுதலாம்? 5 + 4 + 4 அப்படின்னு எழுதலாம். 4 + 4ஐ 2 × 4ன்னு எழுதிக்கலாம். 4ஐ வந்து 1 × 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 5 எப்படி எழுதலாம்? 5 + 0 × 4ன்னு எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1 அப்படின்னா இங்கே 4ஐ வந்து 0ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸ்டெப் 2 அப்படின்னா 4ஐ 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸ்டெப் 3னா 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஸ்டெப் 4 என்ன வரும்? 5 + 3 × 4 இருக்கும். ஸோ 12 + 5 17 கிடைக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டெப் 10. ஸ்டெப் 10னா 5 + இங்கே 10 வந்தால் இங்கே 9 × 4 வரும். ஸோ 9 4s are 36, 36 + 5 41. அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸ்டெப் 50. ஸோ 5 + 15 என்ன வரும்? 49 × 4. 49 × 4 வந்து என்னது? 196. 196 + 5
201. So the value is 201. General formula என்ன அப்படின்னா 5 plus n minus 1. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் முந்தின நம்பர் வரதுனால n minus 1 into 4ன்னு அர்த்தம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 plus n into 4 வந்து 4n minus 1 into 4 வந்து minus 4. ஸோ 4n மைனஸ் இந்த ப்ளஸ் 5 மைனஸ் 4 வந்து ப்ளஸ் 1 ஆகிடும். இப்போ 4n + 1 தான் ஜென்ரல் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் ஏ ஸ்கொயர் வந்து எவ்வளவு? ஒரு ஸ்கொயரில் எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கும்? தட் இஸ் 4. அப்போ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் 4n + 1 ஸ்கொயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 into 4n + 1. ஸோ த வேல்யூ இஸ் 16n. 4 into 4n வந்து 16n plus 4 into 1 வந்து 4. வெர்டிசஸ்க்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா. அதுவே 4n + 1ங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். 15th one, numbers are written in a particular sequence in this endless 4-column grid. Particular sequence of numbers வந்து இது endless 4-column gridல இருக்குது. Give expressions to generate all the numbers in a given column 1, 2, 3, 4. இந்த 4 காலம்ஸில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ காலம் 1ல் ரோ 1 என்ன இருக்குது? இப்போ இதுதான் வந்து காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4. இது வந்து ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து காலம் 1ல் ரோ 1ல் என்ன நம்பர் இருக்குது? 1. ரோ 2ல் 5, ரோ 3ல் 9, ரோ 4ல் 13 இருக்குது காலம் 1ல். இப்போ காலம் 2ல் வந்து ரோ 1 வந்து என்ன இருக்குது? 2, ரோ 2ல் 6, ரோ 3ல் 10, ரோ 4ல் 14 இருக்குது காலம் 2ல். இப்போ இது எந்த பேட்டர்னில் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த 5ங்கிறத எப்படி எழுதலாம்? நம்ம 4 into 2 minus 1 plus 1 எழுதலாம். இந்த 2ங்கிறது வந்து ரோவோட நம்பர், ப்ளஸ் 1ங்கிறது வந்து காலமோட நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். 4 into 1 plus 1 that is equal to 5. ஜென்ரலாக நம்ம காலமுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா 4 into r minus 1 plus 1 எழுதலாம். வேறு ரோ கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எப்படி எழுதணும்? 4 into rங்கிறது என்னங்க? 3 minus 1 plus 1. So 4 into 3 minus 1 வந்து 2 இருக்கும், plus 1 that is 8 plus 1 9 நமக்கு கிடைக்குது. 1க்கு வந்து எப்படி வரும்? 4 into ரோ 1ங்கிறதுனால r வந்து இங்கே 1 minus 1 plus 1. So 4 into 0 plus 1 that is 0 plus 1 1 கிடைக்குது நமக்கு. even 13 கூட even ரோ 4 கூட செக் பண்ணலாம். 4 into 4 minus 1 plus 1. So 4 into 4 minus 1 is 3 plus 1, 12 plus 1, 30. Next column 2க்கு வந்து இப்போ 6 எப்படி எழுதலாம்? 4 into இது வந்து ரோ 2ங்கிறதுனால 2 minus 1, காலம் 2க்கு வந்து இங்கே plus 2 ஆட் பண்ணால் 4 into 1 plus 2 that is 4 plus 2 is 6. காலம் 2க்கு என்ன ஜென்ரல் டேர்ம்? 4 into r minus 1 plus 2. ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு செக் பண்ணி பார்க்கலாம். 4 into r வந்து 1 minus 1 plus 2 that is 4 into 0 plus 2 plus 2 ஆகிடும். இங்கே 4 தேர்ட் டேர்ம் பார்க்கலாம். 4 into r வந்து 3 தேர்ட் ரோ இல்லையா? 3 minus 1 plus 2. 3 minus 1 is 2. இங்கே வந்து 4 into 2 plus 2, 8 plus 2 that is 10. அதே மாதிரி 4 into 4 minus 1 plus 2, 4 into 3 plus 2 that is 12 plus 2, 14. இப்போ நம்ம காலம் 1 நம்பர்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, காலம் 2 நம்பர்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ காலம் 3க்கு என்ன வரும்? 3க்கு வந்து 4 into r minus 1 plus 3 வரும். காலம் 4க்கு 4 into r minus 1 plus 4 வரும். 4 into r minus 1 plus c அப்படிங்கிறது ஜென்ரல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பி,
In which row and column will the following numbers appear? இந்த 124, 147, 201 இந்த நம்பர்ஸ் எல்லாம் எந்த காலம் எந்த ரோவில் வந்து அப்பியர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரல் டேர்முக்கு வந்து எக்ஸ்பிரஷன் என்னது? 4 into r minus 1 plus c. இந்த ஈக்குவேஷனில் 4 இருக்கிறதுனால கொடுத்துருக்க நம்பர்ஸை 4ஆல் டிவைட் பண்ணி இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணணும். ஆர்ங்கிறது ரோ, சிங்கிறது காலம். கம்பேர் பண்ணதுக்கப்புறம் ஆர் வேல்யூ என்ன, சி வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதிலிருந்து ஃபர்ஸ்ட் ஒன் 124 வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். 4ஆல் கோஷியன்ட் வந்து 31 கிடச்சிருக்கு, ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருக்கு. 4 into 31 எழுதலாம், ப்ளஸ் 0 இருக்கிறதா அர்த்தம். இப்போ நம்ம இதையே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 into 30 ப்ளஸ் 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஆர் மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன இருக்குது, இங்கே 30 இருக்குது. சி இஸ் ஈக்குவல் டு என்னது, 4 இருக்குது. இங்கே வேணால் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், இது இப்போ ஈஸியாக இருக்கும். 4 into r minus 1 plus c. r minus 1 is equal to 30, c is equal to 4. இப்போ r is equal to என்னது, 30 minus 1 இங்கே போகும்போது ப்ளஸ் 1 ஆகும். r is equal to 31, c is equal to 4. 124 appears in row 31 and column 4. செகண்ட் ஒன் வந்து 147 செக் பண்ணலாம். இப்போ 147 வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். கோஷியன்ட்ஸ் ஈக்குவல் டு 36, ரிமைண்டர்ஸ் ஈக்குவல் டு 3 கிடச்சிருக்கு. இப்போ 147 எப்படி எழுதலாம், தட் இஸ் ஈக்குவல் டு 4 into 36 ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 4 into r minus 1 ப்ளஸ் c தான் வந்து எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ r minus 1 is equal to 36, c is equal to 3. r minus 1 is equal to 36 r is equal to 36 plus 1, that is r is equal to 37. 147 appears in row 37 and column 3. is the answer. Next, third one 201. இப்போ 201 டிவைட் பண்ணலாம் 4ஆல். கோஷியன்ட் வந்து 50, ரிமைண்டர் வந்து 1. ஸோ 201 எப்படி எழுதலாம், 4 into 50 ப்ளஸ் 1. ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, 4 into r minus 1 ப்ளஸ் c. r minus 1 வந்து என்னது, 50, c is equal to 1. r is equal to 50 plus 1, r is equal to 51, c is equal to 1 தான். Number 201 appears in row 51 and column 1. Next, see what number appears in row R and column C. General expression row R and column C தானே எழுதியிருக்கிறோம். So 4 into R minus 1 plus C. Next, D. Observe the position of multiples of 3. Do you see any pattern in it? List other patterns that you see. Multiple of 3 ஓட பொசிஷன் வந்து இந்த கிரிட்டில் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இந்த 4 காலம் கிரிட் அப்சர்வ் பண்ணுற எல்லா பேட்டர்ன்ஸுமே கேட்டிருக்காங்க. இப்போது மல்டிபிள் ஆஃப் 3னா என்னது, இங்கே 3 வருது, அடுத்து இங்கே வருது, இங்கே 6, தென் 9. இப்போ எவ்ரி தேர்டு பொசிஷன் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கலாம், தேர்ட் காலம் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான் இருக்குது. செகண்ட் அண்ட் ஃபோர்த் காலம் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் பார்த்தோன்னா அது வந்து ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஃபோர்த் காலம் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்குது. 4, 8, 12, 16 அப்படின்னு இருக்குது. அப்புறம் எல்லா ரோலையுமே 2 ஆட் நம்பர், 2 ஈவன் நம்பர் அப்படி இருக்குது. 2 ஆட் நம்பர்ஸ், 2 ஈவன் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி தேர்ட் நம்பர் பொசிஷன் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 3. அது ஒரு அப்சர்வேஷன் 4 காலம் கிரிட்டில். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன், even numbers always appear in column 2 and column 4. column 2லையும் column 4லையும் even numbers இருக்குது. third one, odd numbers always appear in column 1 and column 3. column 1லையும் column 3லையும் odd numbers இருக்குது. fourth one, every row has 2 odd numbers and 2 even numbers. ஸோ எந்த ரோவை எடுத்துட்டாலும் 2 odd numbers இருக்குது,
அடுத்து 2 ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், காலம் 4 contains only multiple of 4. இன்னொரு அப்சர்வேஷன் இருக்குது. ரோ 1ல் சம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன வருது? 1 + 2 + 3 + 4 = 10. ரோ 2ல் வந்து சம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 5 + 6 + 7 + 8 = 26. ரோ 3ல் வந்து சம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 9 + 10 + 11 + 12 = 42. இப்போ இந்த 10க்கும் 26 வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா +16 பண்ணால் கிடைக்கும். அதே 26ஓட +16 பண்ணால் 42 கிடைக்குது. The sum of each row increases by 16. இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். இதோட 4th சாப்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.